ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோட் வித் நவீன். அண்ட் நான் நவீன். இந்த வீடியோவில் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம், ஸ்டார் பேட்டர்ன். ஸோ அது எப்படி நம்ம டேரெக்டாக வீடியோலேயே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பைத்தானில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மற்ற லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் 2 லூப்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். பட் பைத்தானில் வந்து அதை நீங்கள் சிம்பிளாக ஒரே லூப்பில் சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் பேட்டர்னா. ஸோ பைத்தானில் ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து மல்டிபிள் பண்ணிக்க முடியும். இப்போது என்னோடய ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் எழுதிக்கிறேன். அதை வந்து வேரியபிள் ஏல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா நான் ஒரு தடவையும் பிரிண்ட் போட்டு என்னோடய அந்த ஏவை பிரிண்ட் பண்ண அவசியம் இல்லை. பிரிண்ட் ஏ இன்ட்டு நமக்கு எத்தனை தடவை தேவையோ அது கொடுத்தோன்னா அது பிரிண்ட் ஆகிடும். இப்போ 5 டைம்ஸ் நான் கொடுத்துருக்கனால ஏ வந்து அதில் ஏல ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த என்னோடய நேம் வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பைத்தானில் இருக்கிற ஒரு யூனிக் ஃபீச்சர். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5. ஸோ நான் இப்படி கொடுத்துட்டேன்னா ஒரு இட்ரேஷன் அப்போது ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0 இருக்கும். செகண்ட் 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு ஐயோட வேல்யூ தெரியுதா? 1 0 1 2 3 4ன்னு சேஞ்ச் ஆகிட்டே வருதா? ஸோ நம்ம இப்போ இதோட அந்த ஸ்டாரை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ ஐயோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஐயோட வேல்யூ 0 இருக்கும். 0 இன்ட்டு ஸ்டார் 0 தான் வரும். 1 இன்ட்டு ஸ்டார் 1 ஸ்டார் வரும். 2 இன்ட்டு ஸ்டார் 2 ஸ்டார்ஸ் வரும். ஸோ இது மாதிரி நமக்கு 4 தடவை பிரிண்ட் ஆகும்போது 3 ஸ்டார் 4 ஸ்டார்னு ஒரு லேயராக பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ இதோட ஸ்டாரை மல்டிப்ளை பண்ணணும். ஸ்டாரை மல்டிப்ளை பண்ணியாச்சா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு அதோட அவுட்புட் தெரியும். 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் நமக்கு ஒரு தடவை ஸ்டார் மல்டிப்ளை ஆகுதா? இங்கே எதுக்கு இந்த ஸ்பேஸ் வருதுன்னா, ஃபஸ்ட் இட்ரேஷன் அப்போ ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். 0 இன்ட்டு ஸ்டார் 0 தானே, 0 தான் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அதனால அது வந்து பிளாங்க் ஸ்பேஸாக விட்டுருது. ஸோ இப்போ நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 1 அண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல கேப் இல்லாமல் பிரிண்ட் ஆகுதுல்ல, அதுக்கு என்ன நமக்கு இங்கே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. அப்படின்னா தான் வந்து ஒரு ஈவனான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அந்த கேப்காக நான் இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்போட அந்த அவுட்புட் கிடச்சிருதா? ஸோ பைத்தானில் ஒரே லூப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக அந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் இதை ரிவர்ஸ் பண்ணணுன்னா 5 போட்டுக்கோங்க, 0 இந்த இடத்துல போட்டுக்கோங்க, இன்வர்ஸை இங்கே போட்டுருங்க. ஏன்னா நம்ம நெகட்டிவ் ரிவர்ஸில் வரப்போகிறோம். ஸோ நமக்கு எந்த இட்ரேஷன் வந்து எப்படி டிக்ரிமெண்ட் ஆகணுன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பேட்டர்ன் ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் பைத்தான் நீங்கள் ஒரு லூப் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மற்ற லாங்குவேஜஸ்லேயும் சரி பைத்தான்லேயும் சரி நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரலாக 2 லூப் யூஸ் பண்ணியிருந்தோம் சொல்லியிருப்போம். ஸோ அது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5. இப்போ நான் இந்த கோட் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இந்த பிளாக்குள்ளே நான் என்னெல்லாம் எழுதுறேனோ அது வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். நான் இங்கே ரேஞ்சுக்குள்ளே 5 கொடுத்துருக்கனால அது தடவை 0 1 2 3 4 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம இந்த இதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் எழுதுனா என்ன ஆகும்? அதே வேரியபிள் கொடுக்க நம்ம வேறு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அது இப்போ நான் 5னே வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்? இந்த ஐயோட வேல்யூ ஃபஸ்ட் இனிஷியல் கண்டிஷனில் 0 இருக்கும். ஏன்னா 0 to 5 ரன் ஆகும்ல. ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும்போது இந்த பிளாக்குள்ளே வரும். இந்த பிளாக்குள்ளே இருக்கிற ஃபார் லூப் வந்து 0 to 5 ரன் ஆகி முடிச்சோடனே, அதாவது இந்த இதுக்குள்ளே நம்ம என்ன எழுதிருக்கோமோ அந்த பிளாக் முடிச்சோடனே இந்த அவுட்டர் ஃபார் லூப் வரும். அவுட்டர் ஃபார் லூப் இப்போ ஐ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனோடனே திருப்பி இந்த பிளாக்குள்ளே தான் வரும். இந்த பிளாக்குள்ளே வந்தோடனே இந்த ஃபார் லூப் 5 டைம்ஸ் ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்சோடனே திருப்பி இந்த ஐயோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த மாதிரி 4 வரைக்கும் இந்த ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு தடவைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். இப்போ நமக்கு ஒரு தடவை 5 டைம்ஸ் ரன் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு தடவை நமக்கு ஒரு தடவை ரன் பண்ணால் போதும். இந்த செகண்ட் லூப் அப்போ நமக்கு 2 தடவை ரன் பண்ணால் போதும். தேர்ட் லூப் அப்போ நமக்கு 3 தடவை ரன் பண்ணால் போதும். ஒரு லூப்புக்கு வந்து ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆனால் போதும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலான்னா, நமக்கு இங்கே ஃபஸ்ட் இனிஷியல் கண்டிஷனில் ஐயோட வேல்யூ என்ன இருக்கும்? 0 இருக்கும். நமக்கு 0 தேவையில்லை, நமக்கு 1லேருந்து ரன் பண்ணால் போதும். ஸோ இப்போ இனிஷியல் கண்டிஷனில் ஐயோட வேல்யூ என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ அதை இங்கே ரேஞ்சாக கொடுத்துடலாம். ஸோ இன்னர் ஃபார் லூப் வந்து இந்த ஐ டைம்ஸ் வந்து ரன் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட் இனிஷியலாக 1 இருக்கும். ஸோ இப்போ இந்த பிளாக்குள்ளே வரும்போது இங்கே ரேஞ்ச் வந்து 1 இருக்கும். ஸோ இந்த லூப் ஒரு தடவை ரன் ஆகும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ அடுத்த தடவை 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ ரேஞ்சோட வேல்யூ 2 இருக்கும். ஸோ இப்போ இந்த உள்ளே இருக்க ஃபார் லூப் வந்து 2 தடவை ரன் ஆகும். ஸோ அடுத்த தடவை ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 3 ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் வந்து இந்த இடத்துல 3 சப்ஸ்டியூட் ஆயிடும். இந்த லூப் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஜேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ இப்போ நான் ஐ கொடுத்தனா என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும் இனிஷியல் கண்டிஷனில் இப்போ நமக்கு 1 இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நம்ம 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஐயோட வேல்யூ நம்ம இங்கே ஐ தானே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ 1 இந்த உள்ளே இருக்கிற ஃபார் லூப் வந்து அப்போ என்ன ஆகும் 1 டைம் ரன் ஆகும். 1 டைம் வந்து ஜே தான் பிரிண்ட் ஆகும். இங்கே நம்ம ஜேயோட வேல்யூ எதுவும் எடுத்துக்கோம், இந்த ரேஞ்ச் தான் எடுத்துக்கோம். இங்கே நம்ம 1 கொடுத்துருக்கோமா, 1ன்றது n-1 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ 0 ஃபஸ்ட் இட்ரேஷனில் 0 ரன் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் இட்ரேஷன் இப்போ இந்த பிளாக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 2 இந்த இடத்துல 2 ஆகிக்கும். இப்போ இந்த ஃபார் லூப் வந்து எது வரைக்கும் ரன் ஆகும் 2 வரைக்கும் ரன் ஆகும். அதாச்சு 0 1 ரன் ஆகும். ஸோ 0 1 நமக்கு ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. அடுத்து ஐயோட வேல்யூ 3 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல 3 வந்துடும். இப்போ இந்த லூப் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகும் 0 1 2. ஸோ அதுதான் 0 1 2. அடுத்து இந்த இன்க்ரிமெண்ட் வந்து 4 இதுதான் ஃபைனல் இன்க்ரிமெண்ட்டு. இப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 4 மாறிடும். 4 ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எத்தனை தடவை ரன் ஆகும் 4 தடவை ரன் ஆகும். 0 1 2 3 இது ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சா. ஸோ இப்படி தான் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகுது. ஒரு தடவையும் ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. இப்போது நம்ம வந்து இப்படி கீழே பிரிண்ட் ஆகுதா, இதை வந்து நம்ம ஒரே லைனில் பிரிண்ட் பண்ண வைக்கணும். நீங்கள் n ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணிவிடும். இப்போ எல்லாமே ஒரே இதில் பிரிண்ட் ஆகிடுச்சா. பட் நமக்கு ஒரு ஃபஸ்ட் இது ஒரு லைனில் வரணும். அந்த ஃபார் லூப் முடிஞ்சோடனே அடுத்த ஃபார் லூப்புக்கு கீழே வந்துடணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல ஒரு எம்டி பிரிண்ட் போட்டிங்கன்னா போதும். பைத்தான் எப்போல்லாம் பிரிண்ட் பார்க்குதோ அது வந்து ஒரு நியூ லைனாக கன்சிடர் பண்ணிக்கும். எண்டு இருந்துச்சுன்னா அது ஒரே லைனாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போது இந்த லூப் முடிஞ்சோடனே அடுத்து ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகிடும். அப்படி தான் அதை நம்ம மீன் பண்ணோம். ஸோ இப்போது உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல நம்ம 4 கொடுத்தனால எல்லாமே 4 பிரிண்ட் ஆச்சு. நம்ம இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து ஐ தானே கொடுக்கணும்னு சொன்னோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் 0 0 1 0 1 2 0 1 3. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டார் தேவைப்படுது. ஸோ நம்ம ஜேக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங் ஸ்டாரை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நமக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும்ல அந்த பேட்டர்னை கொண்டு வரதுக்கு. ஸோ நம்ம அந்த ஸ்டார் போட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடச்சிடும். இது நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஜேவோட வேல்யூ வந்து ரிவர்ஸ் பண்ணால் போதும். பிகாஸ் நமக்கு வந்து அவுட்டர் லூப் வந்து 5 தடவை ரன் ஆகும். அவுட்டர் லூப் வந்து இதோட ஹைட்டை மென்ஷன் பண்ணும். இந்த இன்னர் ஃபார் லூப் வந்து இதோட வித்தை மென்ஷன் பண்ணும். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணணுன்னா இந்த இடத்துல 5 - i கொடுத்தா போதும். 5 - iனா நம்ம வந்து நெகட்டிவில் கொடுக்கணும்ல, ரெடியூஸ் ஆகிட்டே வரணும்ல. ஸோ -1. ஸோ இந்த ரிவர்ஸ் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம அவுட்டர் லூப்பில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பட் இன்னர் லூப்பில் மட்டும் இந்த ரேஞ்சை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது என்ன சேஞ்சஸ்னால் இப்போ நான் ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோமோ எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அதை தான் நான் இங்கே உள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கேன். n-iன்னு அர்த்தம். எதுக்கு இந்த நம்ம -i போடுறோன்னா நமக்கு இந்த வித்து வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். கரெக்டாக அப்படின்னா தான் நமக்கு வந்து பேட்டர்ன் ரிவர்ஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஐயோட வேல்யூ 1 இருக்கும். இப்போ 5 - 1ன்றது 4 ஆகிடும். 4 to 0 வந்து ரன் ஆகும். 4 3 2 1 0 வந்து 0 ரன் ஆகாது. n-1னால இங்கே வந்து 1லே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகி முடிச்சிருச்சு. 4 ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து ஐயோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். 5 - 2 3. ஸோ 3 to 0 ரன் ஆகும். 3 to 0னா 3 2 1. ஸோ இந்த அடுத்த பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிடுச்சு. இப்போ ஐயோட வேல்யூ 3 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். 5 - 3ன்றது 2 வரும். ஸோ 2 to 0 வந்து இந்த லூப் ரன் ஆகும். அதாச்சும் 2 1 ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி 2 ரன் ஆகிடுச்சு, 1 ரன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளாக் முடிஞ்சு திருப்பி ஐயோட வேல்யூ 4 இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 5 - 4 1 வந்துடும். 1 to 0 இந்த லூப் ரன் பண்ண விட்டோன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த லூப் ரன் ஆகும். ஸோ ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இந்த எண்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஃபார் லூப் வந்து ஒரே லைனில் வந்து பிரிண்ட் பண்ணணும். அண்ட் இந்த பிரிண்ட்டை வந்து வெளியே கொடுக்கும்போது இந்த லூப் முடிகிற இந்த இடம் இருக்குல்ல, இந்த லூப் எப்போ முடியுதோ அடுத்து ஒரு நியூ லைன் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த பிரிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது நெக்ஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம பைத்தானில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் உங்கள் கூட சேர்ந்து நான் பைத்தானில் எப்படி பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது, அதோட யூனிக் ஃபீச்சர் யூஸ் பண்ணி எப்படி வந்து சிம்பிளாக பேட்டர்ன் ஒரே லூப்பில் யூஸ் பண்ணுறது, அண்ட் ஜென்ரலாக எல்லா லாங்குவேஜஸ்லையும் சால்வ் பண்ணுற மாதிரி எப்படி 2 லூப் வச்சு சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் அடுத்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நம்ம இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் நம்ம லிஸ்ட்டு அந்த மாதிரி எப்படி அதுக்குள்ளெல்லாம் லிஸ்ட் பற்றினா என்ன அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். And thanks for watching, and don't forget to subscribe and join me in this wonderful journey. Thank you.